வெல்கம் டு ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழால வந்து நம்ம கதைகள் மூலயமா வந்து இந்த நாளை வந்து துவக்கும் இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு வந்து ஏற்ற மாதிரியான ஒரு கதையை வந்து படித்தேன். இன்ஃபேக்ட் எல்லாராலையும் வந்து ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு மான் என்ன பண்ணுச்சா, அது வந்து காட்டில் வந்து ஜாலியாக நடந்து போயிட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து தண்ணி குடிக்க வந்து போயிருக்கு. அப்போ வந்து தன்னோட பிம்பத்தை வந்து தண்ணியில் வந்து பார்த்துருக்கு. அதோட கொம்புகளை வந்து பார்த்துட்டு, சே இவ்வளோ அழகாக இருக்குது, கடவுள் நம்மளை வந்து இவ்வளோ அழகாக வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதோட காலை வந்து பார்த்துருக்கு. சே ஏன் இப்படி குச்சி குச்சியாக இருக்குது நம்மளுடைய கால், இவ்வளோ அசிங்கமாக இருக்கே, எனக்கு வந்து ரொம்ப அழகு சேர்க்குறதே என்னோட இந்த மேலே இருக்க கொம்புகள், ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா இந்த கால்கள் அப்படி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு வந்து ஒரு புலி பின்னாடி இருந்து வந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு. உடனே இது பயங்கர வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஓடி போகும்பொழுது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு மரக்கிளையில் அதோட கொம்புகள் வந்து சிக்கிக்குச்சு. அப்போ தான் உணர்ந்திருக்கு, நம்ம அழகு நினச்ச விஷயம் தான் வந்து இப்போ நம்மளுக்கு ஆபத்தாக இருக்குது, நம்ம அசிங்கம் நினச்ச விஷயம் தான் நம்மளை காப்பாத்துச்சு அப்படின்னு யோசிச்சு தான். ஓகே, ஒழுங்காக சலூனுக்கு போய் அந்த கொம்பு அப்போயே வெட்டிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்காதுன்னு. ஆனால் இதே மாதிரி கதைகள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது தாங்களா இல்லை விருப்பப்படாமல் வந்து மற்ற மாதிரி இருக்கணும், இல்லை புதுசு மாதிரி மாறணும், இல்லை அவங்கள பார்த்து அதே மாதிரி ஒரு கோடு நானும் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம மனித வாழ்க்கைக்கு தான் ஒப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மிருகங்களை வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்து நம்ம பேசினாலும், ஆனால் மனிதர்களுக்கு தான் இது அந்த ஸ்டோரிக்கு ஆப்டான ஒருத்தங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்பியரன்ஸ்ல வந்து மற்றவங்களை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, ஆனால் ஹெல்த் விஷயத்தில் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அவங்கள மாதிரி நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து வல்லமைக்குள் அப்படிங்கிற பகுதியில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நௌகாசனம், அப்டமன் சம்மந்தப்பட்ட யோகா தான். நம்மளோட வயிறு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. எந்த அளவுக்கு உங்களோட வயிறு முன்னே இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் பின்ன இருக்குன்னு அர்த்தம். அதனால் உங்களுடைய வயிறை எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக வச்சுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நௌகாசனம். இந்த ஆசனம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மிடில் அப்டமன், லோயர் அப்டமன் ரெண்டுமே குறையும். இப்போ நம்ம அதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். மெதுவாக பண்ணோம், அவசரப்படாத பண்ணோம், நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கணும், மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆசனத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, போட் போஸ்டர். இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல் நாளே செய்ய முடியாது, மெதுவாக செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வயிறு நல்லா குறையும். இது வந்து ஒரு அப்டமனுக்கான யோகான்னு கூட சொல்லலாம். ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது, நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கணும். அதே போஸ்டர்லேருந்து 10 கவுண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த நௌகாசனம், நவாசனம், போட் போஸ்டர், இது நம்ம பண்ணும்போது அப்டமன் நல்லா குறையும். நம்ம ஏன் டெய்லி அப்டமினல் எக்ஸசைஸ் பார்க்குறோம் அப்படின்னா, டெய்லி ஒரே யோகா பண்ணுறதுக்கு போர் அடிக்கும் இல்லையா. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அப்டமினல் எக்ஸசைஸ் செஞ்சால் போதும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்ததை நீங்கள் டெய்லி வீட்டில் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். வல்லமை கொள் பகுதியில் விக்ரம் அவர்கள் சூப்பரான ஒரு யோகா ஆசனத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த வல்லமை கொள்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி யோகா மூலியமாக கொள்றது, கராத்தே குங்ஃபு கற்றுக்கிட்டா தானே அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நிறைய வாட்டி யோசிக்க தோணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் தன்மையான அந்த வல்லமை அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுல இருந்து தான் ஏற்படுது, உள்ளேருந்து தான் ஏற்படுது அப்படிங்கிறது இந்த யோகா வலியுறுத்துது. எக்ஸாக்ட்லி. ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கிறவங்க, பயங்கரமான வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி அப்படி வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப வீரமானவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. இந்த வீரம் அப்படிங்கிறது வந்து மனசு சார்ந்த ஒரு விஷயமா வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இன்ஸ்டன்ஸ்ல வந்து பார்த்துருப்போம் இல்லையா. நிச்சயமா நிறைய வாட்டி வந்து ஆயுதத்தை தேடி ஓடுறவங்களோட வந்து அங்கேயே அமைதியாக நிற்கிறவங்கள பார்த்தா வந்து தைரியசாலி அப்படின்னு நம்ம வந்து உண்மையாக உணர்ந்துக்கணும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உண்மையாக உணரலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. இந்த ஒரு பிரெட் இருக்கு இல்லையா, இந்த பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரே கலரில் வந்து பார்க்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து டோஸ்ட் பண்ணுறோமோ அது மாதிரி அதோட கலர் வந்து வேரி ஆகிட்டே போகும் இல்லையா. இதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய மனிதர்களும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப க்யூட்டாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான், எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான உருவம் தான் இருக்குது. என்ன அவங்கவுங்க இருக்கிற இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நிறங்கள் வந்து மாறுபடுதே தவிர்த்து எல்லாருமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை நம்ம சொந்த ஊர் அண்டார்டிகாவாக இருந்தால் நம்மளுக்கு ஒருவேளை ஒயிட் ஃபாரஸ்ட் கலர் வந்திருக்குமோ இல்லையா. இந்த ஒயிட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பொய்யான ஒரு புகுத்தலாம் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது இல்லையா. நிச்சயமா அந்த ஒயிட் அப்படிங்கிற கலர் வந்து நமக்கு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலுங்க ஒயிட்டோ பிளாக்கோ ஸ்கின்னை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். உங்கள் ஸ்கின் என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறது எப்போவுமே முக்கியமாக இல்லை, உங்கள் ஸ்கின் என்ன கலர் இருந்தாலும் அது ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் தான் ஸ்வேதா இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க. ஸ்கின்னை பற்றி பார்க்கலாம். ஹாய், காலை வணக்கம்.
இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் சன்ஸ்க்ரீன்ஸ். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்குங்க. ஏன்னா வந்து இதுதான் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கிறதே கம்மியாக யூஸ் பண்ணுற ஒரு டெய்லி ரெஜிமெண்ட் ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ சன்ஸ்க்ரீன்னா என்ன, நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த சன்ஸ்க்ரீனை? சன்ஸ்க்ரீன் வந்து டிப்பிக்கலி சன்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஆர் which we should use every day. சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது உங்களுக்கு. என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், இன்னொன்று ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். இந்த கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போது அந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே விழுதோ இந்த கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் நம்ம போடும்போது அது வந்து உங்களுக்கு இட் வில் சேஞ்ச், அதாவது அந்த கெமிக்கல்லே வந்து சேஞ்ச் ஆகி அந்த ரொம்ப அதிகமாக இருக்கிற சூரிய வெளிச்சத்தை கொஞ்சம் குறைச்சி வெளியே விட்டுரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் கெமிக்கல் பண்ணுற வேலை. வேறு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லாம் போடுறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், வெள்ளை கலராக இருக்கும் உங்களுக்கு. அது அப்படியே அந்த சன்னோட ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், உள்ளே எடுத்துக்காது. ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன். நம்ம சாதாரணமாக ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்க போனோம்னா SPF அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போவுமே பார்ப்போம். நம்ம என்ன நினைப்போம், அதிகமாக SPFனா பெட்டர் அப்படிங்கிறது. ஸோ SPFனா என்ன? ஸோ SPFனா வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். இது புரியறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த சன் லைட்டில் என்னெல்லாம் ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு புரியணும் உங்களுக்கு. அதுலேயே வந்து UVA, UVB, UVCன்னு 3 பகுதி இருக்குது. நம்ம சன்லைட்டில் வரது, அதாவது நம்ம உலகத்துக்கு ஏர்த்துக்கு வர ரேஸில் வந்து UVA தான் வந்து 90% ஆஃப் த ரேஸ் உங்களுக்கு. UVA என்ன பண்ணும் அப்படின்னா, UVA தான் லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கின் ஏஜிங்க்கு பெரும்பாலும் வந்து இருக்கிற ரீசன் வந்து UVA தான். அண்ட் உங்கள் டேனிங் நடக்குது இல்லையா, வெளியே போனால் டேன் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்கிறது UVAனால வரது தான். UVB வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டேஞ்சரஸ் ரேஸ். ஏன்னா இது வந்து ஸ்கின் கேன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ரேஸ் உங்களுக்கு, UVB ரேஸ். இந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டருங்கிறது UVB ரேஸ்லேருந்து வர ப்ரொடெக்ஷனை தான் குறிக்குது. சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னால் என்ன, அதாவது இப்போது ஒரு சன்ஸ்க்ரீன் நம்ம போடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம UVBலேருந்து நம்மளை காப்பாற்றுது அப்படிங்கிறது தான் வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். எவ்வளோ நம்ம SPF சூஸ் பண்ணணும்? யூஸ்வலி நம்ம கண்ட்ரிக்கு, நம்ம கிளைமேட்டுக்கு SPF 30 வந்து பெரும்பாலும் இட்ஸ் அ குட் SPF, அதுவே போதும். இதுக்கு மேலே வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து SPF 50, 60, 100, 150லாம் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ SPF ஏறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டும், அது விலையும் அதிகமாகிடுது. SPF 30 to 40 நம்ம கண்ட்ரிக்கு போகிறோம். அண்ட் நீங்கள் எப்படி சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணணும், அதர் தென் SPF வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்சர் ஆஃப் த சன்ஸ்க்ரீன், சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படிங்கும்போது க்ரீம் ஜெல் ஃபார்முலேஷன் பெட்டராக இருக்கும். வேறஸ் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா க்ரீம் ஒரு லோஷனாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும், அதாவது நம்ம சன்ஸ்க்ரீனுங்கிறது வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பாடி சர்ஃபேஸில் வந்து நம்ம 2 மில்லிகிராம் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். பட் நம்ம யாருமே அந்த அளவுக்கு சன்ஸ்க்ரீன் போட மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக எடுத்து அப்படியே லேசாக தடவிப்போம். அதுதான் வந்து நம்ம பெரும்பாலும் பண்ணுற விஷயம். ஸோ நீங்கள் ஒரு ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்னா, ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு டீஸ்பூனில், அதாவது வந்து 5 ml ஒரு டீஸ்பூன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது தான் முகத்துக்கு 2 கைக்கு, அதாவது ஒரு கைக்கு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம், முகத்துக்கு 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம். அதாவது 3 ml, 3 ml முகத்துக்கு, 3 ml ஒரு கைக்கு, 3 ml இன்னொரு கைக்கு. இதுதான் வந்து கரெக்டாக போட வேண்டிய அளவு. வேறு ஸ்காலுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம், அதாவது 6 ml போடுறது வில் பி அடிக்குவேட் உங்களுக்கு. இதுதான் வந்து நம்ம ஒரு தம்பு ரூலாக வச்சுக்கிறது. இது தவிர வந்து சன்ஸ்க்ரீன் வந்து என்ன பண்ணும், ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் வந்து டேனிங்லேருந்து உங்களை ஹெல்ப் பண்ணாது, ப்ரிவெண்ட் பண்ணாது. சன்ஸ்க்ரீனுங்கிறது ஸ்கின் கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, ஆனால் வந்து டேனிங்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இல்லை. டேனிங்குங்கிறது நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதை வந்து நீங்கள் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஸ்கின் கேன்சர் வந்துடும். அதனால் நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா டேன் ஆகுது அப்படிங்கிறது வருத்தப்படவே கூடாது. நீங்கள் அது நம்ம கடவுள் கொடுத்த கிஃப்ட் நம்மளுக்கு. இன்னொன்று என்னென்னா, சில பேர் சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, வெளியே இன்னும் அதிகமாக போவாங்க. நம்ம தான் சன்ஸ்க்ரீன் போட்டேனே இப்போ என்ன அப்படின்ட்டு. அப்போ தான் என்ன ஆகுது, இன்னும் ஜாஸ்தியாக நம்மளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம், இன்னும் ஜாஸ்தியாக வந்து வெயிலோட கெட்ட எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளை இன்னுமே பாதிக்குது. ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக துணி வச்சு நம்மளை கவர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்போ துணி எப்படி ஹெல்ப் ஆகும்ன்றது, நம்ம ஈச் கிளாத் இருக்குல்ல, நம்ம போடுற துணி அது என்ன மெட்டீரியல்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். காட்டன் தான் பெஸ்ட்டு. ஏன்னா காட்டன் வந்து உங்களுக்கு அப்சார்பே பண்ணாது சன் ரேஸ், அதாவது காட்டன் வந்து வெளியே விட்டுரும், உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ பெட்டர் டு ஹேவ் காட்டன் க்ளோத்ஸ்.
நல்ல ஒரு அந்த வீவ் இருக்கு இல்லையா, எப்படி வந்து அதை பின்னிருக்காங்கன்ற க்ளோஸாக பின்னிருக்கிற துணி எல்லாமே இன்னும் பெட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் சன்லைட்லேருந்து. இன்னொன்று மோஸ்ட்லி வந்து டார்க்கர் க்ளோத்ஸ் போடாதீங்க, கொஞ்சம் லைட்டர் ஷேட் க்ளோத்ஸ் போடுறது பெட்டர் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமும் வந்து அதர் தென் யோர் சன்ஸ்க்ரீன் நல்ல லூஸ் க்ளோத்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ, நம்ம துணிக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி உங்களுக்கு வென் யூர் யூசிங் க்ளோத்ஸ். ஸோ ஹேட்டு, ஸ்கார்ஃப், கொடை பிடிச்சிட்டு போகிறது இதெல்லாம் நல்ல பழக்கம். இதெல்லாம் நீங்கள் டெய்லியுமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பண்ணணும். இது தவிர வந்து சன்ஸ்க்ரீனில் வந்து சில வகை இருக்குது. அதாவது சில பேர் வந்து ஸ்விம்மிங் போவாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு போவாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பேர் என் பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, மேம் நாங்கள் ஸ்விம்மிங் போகிறோம் ஆனாலுமே வந்து இந்த சன்ஸ்க்ரீன் சரி வரல, சட்டுன்னு போயிடுது அப்படின்ட்டு. சன்ஸ்க்ரீனில் வந்து சில வகை இருக்குது. அதாவது ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு அப் டு ஒரு 30 minutes ஆஃப் வேர்வையில் அது தாங்கும். பட் அதுக்கு மேலே வந்து சன்ஸ்க்ரீன் எஃபெக்ட் இருக்காது. இன்னொன்று வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 40 நிமிஷம் நீங்கள் கண்டினியூஸாக தண்ணியில் இருக்கீங்க, ஸ்விம்மிங் போகிறீங்கும் போது 40 நிமிஷம் வரைக்கும் அந்த சன்ஸ்க்ரீனோட எஃபெக்ட் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறது 80 நிமிஷம் 80 minutes ஆஃப் வாட்டர் எக்ஸ்போஷருக்கு நல்லாவே உங்களுக்கு தாங்கும் அந்த சன்ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் ரொம்ப அத்லெட்டிக் பர்சனாக இருக்கீங்க, ஸ்விம்மிங் போகிறீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போ போடணும் சன்ஸ்க்ரீன்ஸு, எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகிறதுக்கு 20 இல்லை 30 நிமிஷம் முன்னே போடுங்க. ரெண்டாவது அப்ளிகேஷன் வெயிலில் போன ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் செகண்ட் அப்ளிகேஷன் போடுங்க. ஏன்னா முன்னெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுவே போதுமான அளவு, அதாவது 15-20 minutes பிஃபோர் கோயிங் அவுட் அண்ட் 30 minutes ஆஃப்டர் சன் எக்ஸ்போஷர், இதுவே போதுமான அளவு. இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதெல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்போ வந்து திருப்பி போட வேண்டிகிட்டு இருக்கும். ஸோ இதுவே மோர் தென் எனஃப். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு என்ன இன்டர்னலாக நம்ம ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சன் ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். சாப்பிட்றதுலேயே சொல்கிறேன் நான். டொமேட்டோவில் வந்து லைகோபீன் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் சன் ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கும் உங்களுக்கு. அது தவிர வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ, இது எதில் இருக்குது? விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பாயா, பம்கின் இந்த மாதிரி எல்லோ வெஜிடபிள்ஸ்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் இருக்கும். விட்டமின் சி வந்து ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சஸ், லைம் ஜூஸ் இதிலெல்லாம் விட்டமின் சி, குவாவா இதில் எல்லாமே கூஸ்பெரி, அதாவது வந்து உங்களுக்கு இதிலெல்லாம் நிறைய விட்டமின் சி இருக்குது. விட்டமின் ஈயை பொறுத்த வரைக்கும் சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து நம்ம சன்ஃப்ளவரோட சீடு வந்து நான் நிறைய கடையில் கிடைக்கும், அது கூட உங்களுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இ. இது எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் ஒன் திங் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். எது போடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 6 வயசுலேருந்தே இப்போல்லாம் சன்ஸ்க்ரீன் குழந்தைங்களுக்கு போட சொல்கிறாங்க. எஸ்பெஷலி நிறைய விளையாடுறாங்க, நிறைய ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்கன்னா சன்ஸ்க்ரீனை போட்டு அனுப்புங்க. இட் இஸ் அ குட் திங் டு ப்ரொடெக்ட் யுவர் சைல்ட் ஸ்கின். சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் ஸ்கின். ஸோ ஐ திங்க் யூ லேர்ன்ட் a lot of interesting things இன்னைக்கு. Make sure that you're using your sunscreen and have a healthy and happy life. Thank you. தேங்க்யூ ஸோ மச் ஸ்வேதா. நீங்கள் வந்து ஸ்கின்னை பற்றி சொல்கிறப்போ வந்து எல்லாருமே கேட்காம இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஸ்கின் கேர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் பேரலாக எனக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் பற்றி தான் தோணுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த ஃப்ரூட்ஸில் சில ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க இல்லை நம்ம ஜூஸாக குடிச்சிட்டு இருக்க நிறைய ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அந்த ஃப்ரூட்டோட நிஜமாவே அதோட ஸ்கின்ல தான் வந்து நிறையா சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை இன்டேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கூட இருக்கும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸில் எந்த ஃப்ரூட்லாம் வந்து ஸ்கின்ல சத்து இருக்கோ அந்த ஃப்ரூட்டெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம இன்டேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்கின் அப்படின்னு அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஆரஞ்சோட அந்த மேல் தோல் இருக்குல்ல, அந்த தோலை வந்து காய வச்சு அது சில ப்ராசஸ் பண்ணி பவுடர் பண்ணி தான் நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட்டா வந்து யூஸ் பண்றாங்களா. சில மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை வந்து நம்ம வந்து தூக்கி எறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அதை பத்திலாம் வந்து தேடி தேடி படிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. திவ்யா செந்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பம்கின் அண்ட் அவல், பம்கின் போஹா மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி வந்து வச்சிருக்காங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா இந்த பிஹெச் லெவல், இந்த கெமிஸ்ட்ரி லேப் அந்த லெவல்ல போறீங்களா இல்ல சாதாரணமா ஏதோ சொல்ல வரீங்களா? லைட்டா அங்க அத மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லங்க, கெமிஸ்ட்ரி அப்படினாலே இப்ப ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து டான் ஷோஸ்ல அதுக்கு ஒரு படத்துல வந்து வர கெமிஸ்ட்ரி. இல்ல நான் சொல்றது வந்து நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து கலர் கலரா என்னென்னமோ வந்து மிக்ஸ் பண்ணுவோம். உண்மையான கெமிஸ்ட்ரி யார் சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கெமிஸ்ட்ரி தான். அந்த கெமிஸ்ட்ரி வந்து நம்மளுடைய ஃபுட்லயே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு சில இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு ஆட்
ஆட் பண்ணால் இந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டாக வந்து நிறைய விஷயத்தில் வந்து கலந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் எதா இருந்தாலும் வந்து கரம் மசாலா போடுற நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து கரெக்டான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாக வந்து குடிப்புக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? தயிரும் மீனும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க இல்லையா? என்னென்ன சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்காம நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சில பேர் வெஜிடேரியன்ஸா இருப்பாங்க. ஆனா அந்த சிக்கன் ஃப்ளேவர்ட் மசாலா போட்டு சாப்பிட்றதெல்லாம் நான் வந்து பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்து மேல வந்து மனுஷனுக்கு வந்து அவ்வளோ ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் உடனே இன்னைக்கு நம்ம டேஸ்ட் தேடி போறோம் அப்படின்னாலே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயங்களா தானே இருக்கு. ஸோ எப்பவுமே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம நிறைய ஃபுட் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து இன்ஃபேக்ட் வந்து முக்கியம் தான். ஏன்னா அந்த டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நம்ம இன்டேக் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஹெல்த்தியா எப்படி அதை வந்து குக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான், பம்ப்கின் போஹா மிக்ஸ். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒயிட் பம்ப்கின், அவல், வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், மாதுளம்பழம், மோர், பெப்பர், சால்ட். இப்போ வந்து அவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். இப்போ மார்னிங் டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப அவசரமாக நீங்கள் கிளம்பணும், இந்த மாதிரி இருந்ததுன்னா எதையுமே குக் பண்ணாமல் நம்ம ஆனியன்ஸு, டொமேட்டோஸு, இப்போ கேப்சிகம் இல்லைனா கூட நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ராவாக சாப்பிட முடியுதோ அது எல்லாமே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவல் போட்டுக்கிறேன். அவலில் வந்து மோர் ஊற்றி அப்படியே ஊற வச்சிடுறேன். இந்த அவல் வந்து சீக்கிரமாகவே ஊறிடும். தென் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, தென் காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் ஆனியன். இது பார்க்குறக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தென் வந்து தக்காளி. தக்காளி வந்து நம்ம சீட்ஸ் எடுத்துட்டு போட்டுக்கலாம். கடைசியாக குடைமிளகாய், மாதுளம்பழம். நம்மளுக்கு இந்த பம்ப்கின்லேயே வந்து நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக இதுக்கு தண்ணின்னு ஆட் பண்ண வேண்டியதில்லை. தென் ஒயிட் பம்ப்கின் துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அப்படியே இதில் இருக்கிற டேஸ்ட் எல்லாம் வந்து அந்த அவலில் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் இதில் வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து கேரட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம வெறும் கேரட் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நட்ஸ் பிடிக்குது அப்படின்னா அதில் நம்ம நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆரஞ்சு, க்ரீனு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பம்ப்கின் போஹா மிக்ஸும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப்கின் வச்சு சூப்பரான டிஷ் சொல்லியிருக்காங்க. நம்மள பம்ப்கினோட யூஸ் இருக்கும், ஆனால் நார்த்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட உணவு வகையில் நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிலாம் பார்க்குறப்போ வந்து சில கண்ட்ரியோட ஃபுட்ஸ்லலாம் வந்து காரம் அப்படிங்கிறத வந்து இப்படி தேட வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பா எப்படா காரம் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஊருக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து காரம் இனிப்பு கடைசியில் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி பழகிட்டோம். ஆனால் நிறைய ஊரில் வந்து இனிப்பு தான் பெரிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதில் வந்து அந்த ஸ்பைசி மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம தேட வேண்டிய மாதிரி இருக்கும். பட் நம்ம எப்பயோ வாழ்க்கையில் நம்மளோட உணவு வகையில் வந்து கொஞ்சம் வெளில போய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிறதுன்னு தப்பு இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? தப்பு இல்லைங்க, கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும். நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்து கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்களுக்கு ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரென்த் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 10 பேர் அவங்க வந்து சூஸ் பண்ணி எல்லாரையும் முதல்ல வந்து இப்படி கையை வந்து இப்படி தூக்கி நிற்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. நாங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், கீழே போகாத மாதிரி, உங்கள் கை கீழே போகாத மாதிரி பார்த்துக்கணும். ஸ்ட்ரெச்சிங் மாதிரி தோணுது. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, பின்னாடி இருந்து கையை ப்ரெஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து முட்டு கொடுத்து அப்படின்னு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோனை வந்து இப்போ கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு அகைன் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. இவங்களும் மேலே இருந்து வந்து புஷ் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடி அளவுக்கு இவங்களால வந்து முட்டு கொடுக்க முடியல, அவங்க கை வந்து கீழே வந்துடுது. இன்ஃபேக்ட் இந்த மொபைல் ஃபோன் நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த சமயம் நம்மளுடைய அந்த எனர்ஜி வந்து நிறைய வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறதுனால நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து கன்சிடரபிளாக வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டேஷனாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் வைக்கிற இடம்லாம் எங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பேண்ட் பாக்கெட்டாக இருக்கும், இல்லை நம்மளோட நிறைய பேர் ஷர்ட்டில் அந்த மேலே இருக்க பாக்கெட்டில் கூட வந்து வைப்பாங்க. நம்ம ஹார்ட் பீட்டில் கூட அது குறுக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுலேருந்து வர ரேடியேஷன் வந்து நம்ம பாடியில் இருக்க நிறைய ஆர்கன்ஸை வந்து பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸை வந்து உயிருக்கு நேசிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தூரம் வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது ஓகே. பட் நம்ம லைஃப்பில் அது ஒரு பார்ட்டாக மாறிட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஏதோ ஒரு இன்னொரு எலும்போ இல்லை இன்னொரு ஆர்கனோ திரும்ப வளர்ந்துட்டா மாதிரில தோணுது. இது மாதிரி வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதான வந்து நிதர்சனம். இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து விளக்கி சொல்ல போறாரு. பார்க்கலாம். நமது இந்தியாவிலே 50% பேர் செமி லிட்ரேட்ஸ், 80% பேர் ஸ்மார்ட் ஃபோன் உபயோகிக்கின்றார்கள். லிட்ரேட்ஸே அந்த ஃபோனை உபயோகிக்கும் போது இணையதளத்தில் உள்ள நல்லது எது கெட்டது எது என்று தெரியாத போது செமி லிட்ரேட்ஸாக இருப்பவர்களுக்கு அது தெரிந்திருப்பது, குறிப்பாக வயதானவர்களுக்கும் சரி, குறிப்பாக இளைஞர்களுக்கும் சரி, முழுமையாக அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. உபயோகப்படுத்துகிறமே ஒழிய அதில் உள்ள நல்லது எது கெட்டது எது என்பது எல்லோரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. பிரச்சனை வந்த பிறகு தடுமாறி போய் தவிக்கின்றார்கள். அது வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காகவே நான் இதனை எல்லாம் குறிப்பிடுகின்றேன். 100% பேர் இணையதளத்தை உபயோகிக்கின்றார்கள் என்றால் 19% பேர் மட்டுமே யூட்டிலிட்டி ஆப்ஸ் என்று சொல்கின்றோமே, உபயோகமான நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். 81% பேர் தவறான காரியங்களுக்கே பயன்படுத்துகிறார்கள். இப்படியாக இளைய சமுதாயம் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது, குற்றங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றது என்று நாம் எல்லாம் கூப்பாடு போடுகின்றோம். அது உண்மைதான், சொல்ல வேண்டியது அவசியம்தான். ஆனால் எரிவதை இழுத்தால் தானே கொதிப்பது அடங்கும் என்பதை நாம் சிந்திப்பதில்லை. இதற்கு என்ன காரணம்? இது சமூகத்திற்கும் இதில் பங்குண்டு என்று நான் நினைக்கின்றேன். காரணம், செய்தித்தாளில் ஆரம்பித்து டிவி, சினிமா, இணையதளங்கள் என்று இப்படி நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று எதற்கு போனாலும், எங்கு திரும்பினாலும் நல்லவற்றை விட தீயவைகளுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முதியவர்களை விட சிறியவர்களாக இருக்கின்றவர்கள் இன்று இணையதளத்தை அதிகமாக உபயோகிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். மெச்சூரிட்டி வருவதற்கு முன்னால் நாலெட்ஜ் வந்து விடுகிறது அவர்களுக்கு. உங்களுக்கும் எனக்கும் 30 வயசில் தெரிஞ்சது அவனுக்கு 15 வயசில் தெரியும். இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள தெரியாமல் தவிக்கின்றான். திரும்பிய பக்கமெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களே காத்திருக்கின்றன. புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே. அது புயலாக வீசுவதும் தென்றலாக மாறுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. இந்த சமூகம் இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி கொடுக்கின்றது? தயவுசெய்து சிந்தியுங்கள். எங்கு பார்த்தாலும் இணையத்தில் என்ன இருக்கின்றது? மற்ற நாடுகள், சைனா, அரபு நாடுகள் போன்ற நாடுகளிலே நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் இறங்குனீங்கன்னா எல்லா ஆப்ஸும் நின்று போயிடும். எந்த ஆப்ஸும் வேலை செய்யாது. நாடே அதை தடை செய்திருக்கின்றது. நம் நாட்டிலே சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் வந்து பாராளுமன்றத்தை கூப்பிட்டு இதை தடை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என்று பாருங்கள் என்று கேட்க, இது சுதந்திர நாடு, இதை இயக்குபவர்கள் வெளிநாட்டிலிருந்து இயக்குகிறார்கள் என்று காரணங்களை எல்லாம் சொல்லி அது தடுப்பதற்கு உடனடியாக வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு அதிகமாக இருக்கின்றது. அதுதானே உண்மை. இந்த சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது பார்த்தீர்களேயானால், ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது யாரெல்லாம் இணையத்திலே அதிக நேரத்தை செலவு செய்கிறார்களோ, இந்த எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸை யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அறிவாளிகள் போல
இல்லை என்றால் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்ற சூழ்நிலை வருகின்றது. இணையம் என்பது மிகப்பெரிய நல்ல விஷயமும் கூட. அதை உபயோகமாக பயன்படுத்தினால் தனித்தனி மனிதர்களாக இருப்பவர்களை குழுக்களாக அமைத்து வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஆயிரக்கணக்கான நல்ல கருத்துக்கள், நல்ல வாய்ப்புகள் அதில் இருக்கின்றது என்பதற்கு இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் தவறான காரியங்களுக்கு மட்டுமே அது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு அது மிகப்பெரிய இடையூறாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பத்திரிகைகள் மூலமாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது இந்த மாதிரி சூழ்நிலையிலே பார்த்தோன்னே என்ன கேட்குறான்? வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருக்கீங்களா சார்? உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன? ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? இது இல்லைன்னு சொன்னால் ஏதோ வாழ்வதற்கே தகுதியற்றவர்களைப் போல நினைக்கின்ற சூழ்நிலை வந்து விட்டது. இப்போது இதில் உள்ள முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு ஹிந்து பேப்பர் இருக்குன்னா அதை படிச்சுட்டு தூக்கி போட்டுடலாம். ஒன் வே டிராஃபிக். ஒரு டிவி பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு ஆபாச காட்சி குடும்பத்தோடு குழந்தைகளோடு உட்காந்து பார்க்கும்போது வந்துச்சுன்னா ரிமோட் இருக்கும் கையில், சேனல் மாற்றலாம். ஒரு சினிமா எடுத்தார்கள் என்றால், ஆபாச படம் என்றால் அதுக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் உண்டு, ஒரு தணிக்கை குழு உண்டு. ஒரு ஆபாச புத்தகம் என்றால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும், பயந்து பயந்து பின் போட்டு விற்பான். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற ஸ்மார்ட் ஃபோனோ அல்லது உங்கள் கையிலே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோ, நான் இப்போ சொன்னது இருக்க, அதில் உள்ள அத்தனை ஆபாசங்களும் அரை நொடியிலே கையிலே வந்து விடும். இதை உபயோகிப்பவர்களாக பார்த்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று நாங்கள் பார்த்தாலே ஒழிய, இப்போ தவறாக யாராவது வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கணினி தடை சட்டம் 2000 படி நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஜாமீனில் வர முடியாத குற்றமும் கூட. என்ன பிரயோஜனம்? மானம் போய், மரியாதை போய், குடும்பம் சீரழிந்த பிறகு நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் படியேறி, நீதிமன்றத்தையும் காவல் நிலையத்தையும் நினைத்தே பார்க்காதவர்கள் மீதி உள்ள காலங்களை அங்கே கழிக்கின்ற சூழ்நிலை உருவாக்கி விடுகிறது இந்த கையகல தொலைபேசி வந்து. அப்படி என்றால் இந்த இணையத்தை நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்த வேண்டும்? முதலில் இதை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோமா? முதல்ல செல்ஃபோன் வந்துச்சு, அதில் பேசலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன? 2G 3G 4G எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூகுள் வந்துச்சு. செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும்னா, 2Gன்னா பைப்பை திறந்தால் தண்ணி வர்ற மாதிரி, 3Gன்னா வயலில் பம்பு செட்டில் தண்ணி வர்ற மாதிரி, 4Gன்னா நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி. நல்லதும் கொட்டும், கெட்டதும் கொட்டும். இதை வந்து எது நல்லதை எடுத்துக்கணும், எது கெட்டது விட்டுறணும் அப்படிங்கிற திறமையும் தகுதியும் அறிவும் மெச்சூரிட்டியும் இருப்பவர்கள் மட்டுமே இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதில்லை. எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் நான் இந்த விகிதாச்சாரப்படி எப்படி உபயோகிக்கிறார்கள் என்று சொன்னேன். அப்படி இருக்கும்போது ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிறோம். ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டுனா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அது ஒரு கனெக்டிவிட்டி லிங்க். ஐஓஎஸ்னா ஆப்பிள் ஃபோனோட கனெக்டிவிட்டி லிங்க். ஏன் ஐஓஎஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஐஓஎஸ் ஃபோனுங்கிறது, ஆப்பிள் ஃபோனுங்கிறது 40,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். இது 2000 ரூபாயிலேருந்து கிடைக்கும். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் இன்ட்ரூடர்ஸ், ஹேக்கர்ஸ் உள்ளே போய் திருடுறது ஈஸி. அதில் செய்கிறது கஷ்டம். முடியாதுன்னு இல்லை, கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினீங்கன்னா, வாங்கின உடனே ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். கதவை திறந்து சாவி போட்டு கதவு திறக்கிற மாதிரி இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா, கொடுத்த உடனே அக்ரி டிஸ்அக்ரின்னு வரும், அக்ரிமெண்ட்டு. அதை யாராவது நம்ம படித்து பார்த்துருப்போமா? அதில் என்ன இருக்குன்னு? அக்ரின்னு தொடுவோம். தொட்டோன்னா அது ஓப்பன் ஆகும். டிஸ்அக்ரியை தொட்டிங்கன்னா ஓப்பனே ஆகாது. அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் இந்த செல்ஃபோனில் செய்கிற அனைத்தும், என்ன மெசேஜ் கொடுத்தாலும், என்ன ஃபோட்டோ எடுத்தாலும், எப்படி உபயோகப்படுத்தினீர்களே ஆனாலும் அது என்னுடைய கம்பெனிக்கு வரும். அதை வேறு யாராவது எடுத்து உபயோகப்படுத்தினாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்படிலாம் இருக்கும். அதை அக்ரியை டச் பண்ணி, அக்செப்டை டச் பண்ணி, சைன்இன்னு டச் பண்ணிங்கனாலே நீங்கள் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இது தெரியாமலே நம்ம அதை அக்ரி பண்ணிடுறோம். அக்ரி பண்ண பிறகு அதில் நமக்கும் நம்ம நண்பர்களுக்கோ தோழிக்கோ நீங்கள் அனுப்புறது யாருக்குமே தெரியாது. நம்ம அனுப்பிச்சிட்டு வந்து ஒரு மெசேஜ் அழைச்சிட்றோம், ஒரு படத்தை அனுப்பிச்சிட்டு அழைச்சிட்றோம் அப்படின்னு சொன்னால், பூனை கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் எதையுமே அழைக்க முடியாது. அது குக்கீஸ், ஹிஸ்ட்ரின்னு சொல்கிற இடத்துல போய் செட் ஆகிடும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அதை எடுத்து பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில் இன்ட்ரூடர்ஸ், ஹேக்கர்ஸ் ஹங்க்ரி பேர்ட் மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதை எடுத்து காசு பண்ணுவதற்கு. நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம். இந்த மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் இல்லை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் நம்மளோட முன்னாள் எஸ்பி கலியமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் ஃபோன் பற்றி வந்து அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காரு, அதை வேறு மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலையும் பார்த்துருக்காரு. இன்றைக்கி அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்ததுனால தான் நல்லா அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ ஒரு தெளிவான விஷயத்தை சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மொபைல் ஃபோனை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 எபிசோட் கூட எடுக்கலாம் போல இருக்கு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய பேர், அதுவும் குறிப்பாக
யங்ஸ்டர்ஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. இன்னொன்று வந்து நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா சரௌண்டிங்ல வந்து வெளிச்சம் இல்லாத சமயத்துல இங்க மட்டும் வெளிச்சம் வந்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு பிரச்சனை வருது. அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தலைக்கணி பக்கத்துலயே வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிரெயினுக்கு வந்து கிட்டக்க வந்து ஃபோன் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து செஞ்சுட்டு அப்படி இருக்காங்க. நைட் வேற வழியே இல்லை, உங்களுக்கு யூஸ் பண்ணியே ஆகணும், இல்லை ஒரு பர்சனல் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இல்லை ப்ரொஃபஷனலாக ஒரு மெயில் அனுப்பியே ஆகணும் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டறையில் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பார்த்துட்டே இருக்காம பின்னாடி ஒரு லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம மொபைல் பார்க்கறது எப்பவுமே நம்ம கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்கப்பா மொபைலை. நம்ம சும்மா ஒரு பிரேக் விட்டலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து நம்ம மொபைல் பற்றி பேசிட்டே இருக்கோம். அவங்க ஞாபகப்படுத்தி மொபைல் பக்கம் போயிருப்பாங்க, நம்மளே ஒரு பிரேக் விட்டுலாம். எக்ஸாக்ட்லி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இது ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. செய்தி துளிகள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணு கேட்டாத சில நியூஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மூங்கில் ரயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அட மூங்கில் ரயிலா, என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நம்ம ஊர்ல மூங்கில் இருந்தா அதை வச்சு பெரம்பு செஞ்சிருவாங்க, ஆனா மூங்கில் ரயில்னு சொல்றீங்க? மூங்கில் ரயில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருங்க, பார்க்கலாம். ரயில் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு படிக்கும் போதே வந்து ஒரு ட்விஸ்ட் தான் இருந்தது. மூங்கில்ல எப்படி ரயில் அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுது, இப்போ வந்து சின்ன வயசுல நம்ம வந்து இந்த குட்டி கார், குட்டி பைக் அந்த மாதிரி வந்து ஓட்டியிருப்போம் இல்லையா, இப்போ கூட நிறைய அந்த மாதிரிலாம் வந்து விற்கிறது. அந்த மாதிரி தான் வந்து இது மூங்கில் ரயில். இதை வந்து மூங்கில்லையே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டார் இருக்கும், ஓகேயா, இரும்புல வந்து வீல்ஸ். இது என்னன்னா கம்போடியால வந்து பட்டபாங் டு பேப்பட் அப்படிங்கிற அந்த 2 டெஸ்டினேஷனுக்கு நடுவில் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி. இது என்னன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது வந்து டூரிஸ்ட்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்களா. எப்படின்னா வந்து இப்போ அதில் வந்து ட்ராவல் அவங்க லக்கேஜ் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ட்ராக்ல திடீர்னு வந்து ஒரு ரியல் பெரிய ட்ரெயின் வருது அப்படின்னா முன்னாடியே சிக்னல் போடுவாங்க இல்லையா. சிக்னல் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த ட்ரெயினை நிறுத்திட்டு அப்படியே கைத்தாங்கலாம் எடுத்து இப்படி வச்சுட்டு ட்ரெயின் போனதுக்கப்புறம் திருப்பி கைத்தாங்கலாம் எடுத்து இந்த ட்ராக் மேலே வச்சுட்டு திருப்பி ஜாலியாக வந்து போயிட்டே இருக்காங்களா. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு ஜேர்னியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டூரிஸ்ட்லாம் ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கும் இந்த இடம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா. நம்ம ஊரில் அட்லீஸ்ட் ஒரு தகுடு ரயில், பிளாஸ்டிக் ரயில் அது மாதிரி ஏதாவது கொண்டு வாங்கப்பா, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். மெட்ரோ ரயில் வரணும்ல. ஸோ கம்போடியா பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அப்படியே ஒரு ஷேர் கப்பல் பிடிச்சி போனால் கிட்டக்கே வந்துடுறோம். டோக்கியோ பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரோபாட் சிட்டி அப்படின்னு சொல்லிடலாம் அதை. ஏன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டியும் அதான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிஸி பீப்புள் இருக்க ஒரு சிட்டியும் அதான் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வேலை தான் வந்து முதல் பிரதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ்லாம் அவங்க மறந்துட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இல்லை அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னா அப்பா எடுத்து கொஞ்சம் தாளோட்டம் ஜூ 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 அப்படிலாம் சொல்லி அந்த குழந்தை அழுதுச்சுன்னா அதை வந்து சரி பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க ஊரில் அது கூட நிறைய பேருக்கு தெரியறதே இல்லையா. இன்ஃபேக்ட் ஒரு பிறந்த குழந்தைய வந்து தூக்குறதுலேயே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியல அப்படின்னா ஒரு பேபியை தூக்குறதே ஒரு பிரச்சனை தான் இல்லையா. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க அம்மா இல்லைனா கூட அவங்க அப்பாங்களாம் வந்து அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், அவங்கள ரியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குழந்தைங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மெயினாக அப்பாக்கள்ங்க, அம்மாக்கள் இல்லை, மெயினாக அப்பாக்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாத நிறையா வாலிபர்களுக்கெல்லாம் அரசாங்கமே கிளாஸ் எடுக்கிறாங்களாம். இந்த கிளாஸில் நீங்கள் எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும், இல்லைனா டீடைன் பண்ணுவாங்க. இல்லை அதில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். டியூஷன்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நியூஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டிலே நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துட்டே வருது. அதுவும் வந்து அதுக்கு சோஷியல் மீடியா வந்து ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லலாம். change.org அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட். அது மூலமா வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரதுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி அவங்க சைன் பண்ணி அந்த மாற்றத்துக்கான ஒரு விஷயமா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனேயில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர், அவங்க வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை, அம்மா பொண்ணு 2 பேர் தான். என்ன ஆயிருக்குன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. பூனேலேருந்து ஒரு ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதனால வந்து அவங்களுடைய குழந்தைய வந்து கூட்டிட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ குழந்தை இங்கே தனியாக அவங்க அங்கே தனியாக வந்து இருக்கிறதுனால என்னோட குழந்தைய வந்து என்னால் பார்த்துக்க முடியல, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க change.org வந்து ஒரு மெயில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து என்னோட குழந்தையோட வந்து செய்யணும், அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஒரு பெட்டிஷனை வந்து ரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 90,000 மெம்பர்ஸ் அந்த பெட்டிஷனை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வைரல் ஆகி அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா சிஎம்மோட கவனத்துக்கு வந்து போயிருக்கு. உடனே அச்சச்சோ இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திருப்பி அவங்கள வந்து அந்த டாக்டரை வந்து பூனேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிரேட். ஸோ ஒரு ஆன்லைன் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. இப்போ ரோட்டில் போயிட்டு மக்கள்லாம் திரட்டி ஒரு போராட்டம் பண்ணுறது இல்லை சப்போர்ட் கூப்பிட்றது அப்படிங்கிறலாம் இல்லாமல் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா விஐபி படத்தில் தனுஷ் பண்ண மாதிரி என்ன வேணால் பண்ணிடலாம் போல இருக்கு இப்போலாம். ஆனால் வந்து இப்போ இந்த ஆன்லைனில் இந்த எஃப்ஐஆர்லாம் வந்து 24 ஹவர்ஸில் போடணும், அதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு புது ரூல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய புது ரூல்ஸாக நம்மளோட கவர்மெண்ட்
எம்ப்ளாய்மெண்ட் போட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வேஜஸ், அதாவது ஸ்கில் லேபர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான டிமாண்டும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லேபர்ஸும் அதிகமாக இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிஎஃப் பென்ஷன் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேஜஸ்லாம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் இருந்ததே இல்லை. ஸோ அவங்கள வந்து கண்டுபாரே ஆளே இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை தாண்டி இன்னைக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். வெரி சூன், கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேஜஸ்லாம் மானிட்டரைஸ் பண்ணி அவங்களுக்கு பிஎஃப் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பென்ஷன் எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு போனால் மட்டும்தான், இல்லை ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருந்தால் மட்டும்தான் இது மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுல சௌமியா. ஸோ நம்ம கண்ட்ரியும் வந்து வேற ஒரு லெவலுக்கு போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இந்த 100 நாள் வேலை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து அடிப்பட்ட மக்களுக்காக வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. 100 நாள் உங்களுக்கு வந்து ஒரு வேலை, அந்த 100 நாளுக்கான கூலியம் வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அது மூலயமா வந்து ஒரு பெரிய பயனை வந்து ஈட்டுறாங்கன்னு சொல்லலாம். இது வந்து எக்கச்சக்கமான இனோவேஷன்ஸை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அப்ரிஷியேட்டட். ஏன்னா அந்த 100 நாள் வேலை அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா பல கார்பரேட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும் 100 நாள் கூட வேலை இருக்குமா அப்படின்னு தெரியல இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து வேரியடாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதோட தொடர்ச்சியாக ஒரு தாட் ஆஃப் தி டே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த தாட் ஆஃப் தி டேயை பார்த்துட்டு இந்த நாளை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷான நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாபாய் சொல்றது உங்களோட நண்பர்களான வருண் மற்றும் சாமி ஆன் குட் மார்னிங் தமிழா.